ஒரு ஆள் அன்புன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த உலகத்தில் அவங்க ஒரு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வேதம் அன்புன்னு சொல்லும்போது அது வேற விதமாக அது வேதம் பேசுகிறது. இந்த பையன் சொன்னான் இல்லையா, இந்த பொண்ணு சொன்னிச்சே, என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு நான் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப மனம் புண்பட்டுருச்சு. அவனுக்கு ரொம்ப வேதனையில் ஆயிட்டான். நம்ம அன்புக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தேவையா, எனக்கு ரொம்ப என்னை புண்படுத்திட்ட நீ அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்போ அவன் நான் உன்னை அன்பு கூறுறேன் அது போதாதான் சொல்கிறான் பாருங்க. அந்த அன்புன்ற வார்த்தைக்கு வேற அர்த்தம் கற்பிக்கிறான், வேற அர்த்தம் வச்சுக்கிறான். என்ன தெரியுமா அன்பு கூறுறன்றது அவனுடைய அர்த்தம்? நான் உன் மேலே பாசமாக இருக்கிறேன், அப்படியே எனக்கு என் உள்ளம் அப்படியே அன்பினால் நிறைஞ்சிருக்குது, பாசத்தை உணர்றேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறான். உன் மேலே ஒரு பாசத்தை நான் உடையவனாக இருக்கிறேன், உன்னை அன்பு கூறுறேன், ஆகவே நீ எனக்கு தேவை அப்படிங்கிறான். அவன் அதான் அன்புன்னு நினைக்கிறான். உள்ள அந்த பாசம் ஃபீல் பண்ணுறான் பாருங்க, அன்பை ஃபீல் பண்ணுறான் பாருங்க, அதுதான் அன்புன்னு நினைக்கிறான். ஆனால் வேதவசனம் அன்பு குறித்து பேசும்போது அது உடன்படிக்கையின் அடிப்படையிலே பேசுகிறது. அது எனக்கு உள்ள நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது அன்பு இல்லை அப்படின்றது உடன்படிக்கை. இது எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன மகிழ்ச்சியை தருகிறது, எனக்கு அது விருப்பம் அப்படிங்கிறத பேசுறது இல்லை. எனக்கு நீ வேணும் அப்படின்றது இல்லை. வேதவசனம் சொல்ற அன்பு உடன்படிக்கை அன்பு. அது எப்படி பேசுது? உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்க விரும்புகிறேன், உன்னோட சேர்ந்து வாழ்ந்து உன்னுடைய தேவைகளை சந்திக்க விரும்புகிறேன். உன்னிடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல, உனக்கு நான் என்ன செய்ய முடியும், உன்னை எவ்வளவு சிறப்பாக்க முடியும் என்று நான் யோசிக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த அன்பு. இது கொடுக்கிற அன்பு, உடன்படிக்கை அன்பு. அது இருக்கிறத பிடுங்குற அன்பு. எனக்கு நீ வேணும் அப்படியாக்குன்னு அது வருது. அது எதில் இன்ட்ரெஸ்டடு? அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தங்க மேலே இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு சொல்லுவான் இல்லையா, நீ இல்லாமல் நான் இல்லை. உடனே இவங்க அப்படியே ஐயோ நான் இல்லாமல் அவன் இல்லை. அவங்க சொல்லிட்டானே, வாயை திறந்து நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டானே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? என்ன சொல்கிறான்? எனக்கு நீ வேணும், நீ இருந்தால் தான் எனக்கு வேலையாகும், எனக்கு தேவையானது கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்ன்றத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன் நாளைக்கு பிடிக்கலன்னா. உனக்கு என்ன கிடைக்கணும், உனக்கு என்ன வேணுங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நான் கவனமாக இருக்கிறேன். எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் நான் இல்லை. அடுத்த முறை இந்த டயலாக் கேட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க அது என்னன்னு.